நான் தமிழ்நாட்டில் நிறையா பெண்கள் எல்லாம் சொல்லிக்கிறீங்க தகுதியான பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ நான் தகுதியான பெண்கள் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து சேலை சுடிதார் கட்டிட்டு இருந்தால் எங்களுக்கு தெரியும். நீங்கள் பேண்ட் டிஷர்ட் போட்டு நின்று இருப்பீங்க. எங்கள் பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒரு குறை மாதிரி சொல்லுகிறீங்க. 5000 எனக்கு வரல, 5000 எனக்கு வரலன்னு. எங்கள் ஐயா எல்லாமே கொடுக்குறோம். அதெல்லாம் சொல்லி நாங்கள் ஓட்டு கட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு ஆள் பச்சாள் போருக்கு பாஸ் கேட்குறாப்பல, உங்கள் ஆள் வாக்குறுதியாக சொல்லிக்கிறாப்பல, ஒரு வாக்குறுதி கூட செய்யலையாப்பா. இன்னும் டென்ஷன் ஆகிட்டு எங்கள் ஐயா ஸ்டாலினையா சொல்லிக்கிறாப்பல 80% வாக்குறுதியை டன் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், கலாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாப்பல. அது ஒரு ஆள் பச்சாள் பொறுக்கு கேட்குறாப்பல. ஒரு 170 வாக்குறுதிகள் இன்னும் வந்து நடைமுறையில் தான் இருக்குது, சாத்தியப்படுத்தவே இல்லை உங்க ஆளுங்கிறாப்பல. அது கூட நான் ஓகே வச்சுக்கல. அதுவாக 32 வாக்குறுதிகள் வந்து இன்னும் செயல்முறைப்படுத்துவதற்காக ஐயா கையெழுத்து போட்டு காத்துனுக்குது. அந்த ஃபைலே காத்துனுக்குது எங்கள் ஐயா கையெழுத்துக்காக. பாருங்க என்ன டிமாண்ட் பாருங்க எங்கள் ஐயாவுக்கு. அது மாதிரி ஒரு 32 தொகுதி, ஒரு 33 தொகுதி வாக்குறுதிகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கல. பஸ் அதுக்கு என்ன முடியும்? மோடி இதுக்குதான் சொல்றான். மோடி எதுக்குன்னு உள்ள வந்தா பிஜேபி வந்துருப்பா, அதுக்கு தான் ஓட்டு பண்ணி சொல்றான். 33 வாக்குறுதிகளை செயல்படுத்தாம இருக்கிறதுக்கு மோடி கவர்மெண்ட் காரணம். அப்ரூவ் கொடுக்கலையா? அது நாங்க என்ன பண்றது? ஸ்டாலின் என்ன உணவு கேட்கிறேன். கொஞ்ச நாளும் புரிதல் இல்லாம பேசினு நம்ம